வணக்கம் நேர்களே. நமது பங்கு சிந்தனுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு ஹையர்ல முடிவடைந்திருக்கிறது. மெயினா ஏசியன் மார்க்கெட்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருந்தது. அது அப்படியே இங்கேயும் பிரதிபலிச்சதுன்னு சொல்லலாம். இந்த ரீபவுண்ட் நிஃப்டியினுடைய கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இருந்த அந்த ஒரு வீழ்ச்சி, அதாவது இது என்ன சொல்லலாம், ஒரு 3 டிகேட்ஸுக்கு முன்னாடி இருந்தது இப்படி. ஸோ அதை இன்னைக்கு இந்த குளோபல் ட்ரேடு டென்ஷன்ஸ் ஃபாலோயிங் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்ஸுடைய டேரிஃப் இம்போசிஷனால ஒரு கீ ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ்லாம் என்னாச்சுன்னா நிறைய சேஞ்ச் ஆச்சு. டுடே இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை உருவாக்கி உள்ளது. ஸோ இது என்னன்னாக்க கண்டினியூஷன் ஆஃப் த கரண்ட் ட்ரெண்ட். இது மெயினாக நோ மேஜர் டிஸ்டர்ப்ஷன், அதாவது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது, அந்த டேரிஃப் மறுபடியும் ஒர்சன் ஆகக்கூடாது. ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா மார்க்கெட் அந்த கண்டினியூஷன் ஆஃப் த கரண்ட் ட்ரெண்ட். ஸோ த இம்மீடியட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 22,200, 22,500 will act as a key resistance சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் நிஃப்டி ஒரு 264 புள்ளிகளுக்கு மேலே சென்று அதிகரித்து 22,347 முடிவடைந்துள்ளது. மேலும் அட்வான்சஸ் 2,201, டிக்ளைன்ஸ் 267. ஸோ பிராடர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையிலையும் மிட் கேப் தூள் கலப்பி இருக்கு 2.37%. அதுபோல் ஸ்மால் கேப்பும் 2.89. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா சற்று குறைந்து 0.78% குறைந்து டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை குறிக்கிறது. மேலும் இந்த அட்வான்ஸ் டிக்ளைனேஷனை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட் வந்துள்ளதை காண முடிந்ததுன்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா மெட்டல், மீடியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் டுடே இட் இஸ் டாப் கெய்னர்ஸ். ஸோ ஆல் 13 மேஜர் செக்டார்ஸும் கெயினில் தான் இருந்தது இன்னைக்கு. அதுவும் எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்ட் ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அப்பு. ஸோ பிக்கஸ்ட் பூஸ்ட் ஃபார் த பெஞ்ச்மார்க் நிஃப்டிக்கு ஐடி செக்டார் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் அந்த நிஃப்டி கன்ஸ்டியூட்டில் பேங்க் நிஃப்டி ஒரு 40%, ஐடி ஒரு 25%. ஸோ இது ரெண்டும் தான் அதனுடைய ஏற்ற இறக்கங்களை நிர்ணயம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பேங்க் நிஃப்டியும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணினது, ஐடியும் சப்போர்ட் பண்ணினது. அதனால நிஃப்டி ஒரு பெட்டர் வேல டிராவல் பண்ண முடிஞ்சது. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய இதில் கொடுத்தோம் இல்லையா, ஷார்ட்ஸில் எஃப்எம்சிஜி செக்டார் எப்பொழுதுமே அது ஒரு டிஃபென்சிவ் கன்சர்வேட்டிவ் செக்டார்னு சொல்லுவோம். அதையே பிடுங்கி விட்டாங்க முதல் 10%. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை நாம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிபிசிஎல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், டிசிஎஸ், ட்ரெண்ட், கோல் இந்தியா, இண்டால்கோ, ஓஎன்ஜிசி இவையெல்லாம் ஏரிய பங்குகள். பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹெச்எல் டெக், ஏஷியர் மோட்டார், நெஸ்லே, ஏஷியன் பெயிண்ட்ஸ், மாருதி சுசுகி, பாரதி ஏர்டெல், விப்ரோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் தங்கம் இன்னைக்கு 52 ரூபாய் குறைந்து 85,974, வெள்ளி 1092 ரூபாய் அதிகரித்து 95,822 வணிகமாகுது. வெள்ளி ஏன் சார் இவ்வளவு ஏறுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவுடைய ஸ்டிமுலஸ் பேக் அவங்க மறுபடியும் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் சொன்ன உடனேயே வெள்ளி ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த டைமும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதுபோல் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 111 ரூபா விழுந்திருக்கு, 5849. இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட் ஏறினதுக்கு டாலர் இண்டெக்ஸ் 104 ரூபா வந்துருச்சுங்க. ஸோ 110 ரூபா இருந்து 104 ரூபா வந்துருக்கு டாலர் இண்டெக்ஸ். இட்ஸ் அ குட் சைன். அது 100 வந்துருச்சுன்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் டாப் வால்யூம் கெய்னரில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஐடிடிசி, இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் 13% மேலே ஏறி இருக்கு.
ட்ரேடிங் வால்யூம் இன்னைக்கு வந்து அது மாதிரி அதுவும் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹையஸ்ட் இன்வெஸ்டர் ஆக்டிவிட்டி. மேலும் கேப்ரியல் இந்தியா 12.96% அதிகரிச்சிருக்கு. ட்ரேடிங் வால்யூமும் நல்லா அதிகரிச்சிருக்கு. ஸோ ஹை இன்வெஸ்டர் ஆக்டிவிட்டி அதுலேயும். தென் அக்ரிடெக் இந்தியா ஸோ இன்க்ரீஸ்ட் பை 10.68%. ட்ரேடிங் வால்யூம் வந்து 1,59,000. ஸோ மாடரேட் இன்வெஸ்டர்ஸ் ஆக்டிவிட்டி அதில் காணப்பட்டது. லாஸ்ட் அவந்தி ஃபீட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.25% ஏறி இருக்கு. ட்ரேடிங் வால்யூமும் 82 லட்சம். ஸோ வெரி ஹை இன்வெஸ்டர் ஆக்டிவிட்டி இன் அவந்தி ஃபீட்ஸ் அப்படின்னு நம்மளால எடுத்துக்கலாம். மேலும் இன்றைய தினம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்று பார்த்தோமே ஆனால், இன்றைக்கு பாருங்க செபி வந்து கன்சிடரிங் ப்ரொபோஸ்ட் ஈஸ் ஆன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஷார்ட் செல்லிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் செல்லிங்கை ஸ்டாப் பண்ணினதை திருப்பி திறந்து விட போகிறாங்க வித் லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷனோட. ஸோ இதுவுமே இட்ஸ் குட் ஃபார் த மார்க்கெட்டு. மறுபுறம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் யார் யாரெல்லாம் எங்கள் பேரில் மறுபடியும் டாரிஃப் போட்டிருக்காங்களோ இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை ஏப்ரல் 2 அன்றைக்கு நான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை எடுப்போம் அப்படின்னு திருப்பி விடாமல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் சந்தைகளில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஐசிஐசிஐ பேங்க், தென் மேக்ஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ், பயோகான் இதெல்லாம் இன்னைக்கு பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் சந்தைகள் பார்த்தோம்னா காலையில் அந்த ஒரு லோவை தொட்டுது, அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே ஏற தான் ஆரம்பிச்சது. பிகாஸ் இட்ஸ் a bullish momentum as I already told you. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் bullish candlestick pattern. ஸோ இந்த பேட்டர்ன் கண்டினியூஸ் ஆஃப் த கரண்ட் ட்ரெண்ட் அப் மூவ் வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். சப்ஜெக்ட் டு எனி ஒரு மேஜராக ஏதாவது மார்க்கெட்டில் ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்ததுனால இறங்குமே தவிர, இல்லைன்னா பெருசாக இப்போதைக்கு இறங்குற மாதிரி தெரியல. இதுமாதிரி 22,500 ஒரு அழுத்தம் வரலாம். 100-200 புள்ளிகள் மேலே சென்று அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.